ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 டேஸாக ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் டே 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டே 2 ஆஃப் மெஹந்தி கிளாஸில் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, லைன்ஸ் தான் லேர்ன் பண்ண போகிறோம். லைன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரைட் லைன், ஹாரிசாண்டல் லைன், பேரலல் லைன், இந்த மாதிரி லைன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்? கோன் ஹேண்டலிங் லேர்ன் பண்ணோம். அது என்னது? அது ஒரு பேசிக் ஸ்டெப்பு. அதே மாதிரி தான் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுவும் ஒரு பேசிக் ஸ்டெப் தான். உங்களுக்கு நான் ஈஸியாக தான் சொல்லித்தரேன். ரொம்ப பேசிக்லேருந்து தான் நான் போகிறேன். ஒரு பிகினராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு வேண்டி தான் நான் இவ்வளோ பேசிக்காக உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். அதை நீங்கள் ஒழுங்காக லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். லைன்ஸ் நம்ம எப்படி போடுவோம்? இந்த மாதிரி போடுவோம், இந்த மாதிரி போடுவோம், இந்த மாதிரி போடுவோம். அது நம்ம இஷ்டம், நம்ம எப்படி வேணாலும் போடுவோம். அதே தான் நம்ம இப்போ நான் என்ன பண்ணேன், பென்சிலில் போட்டேன். இதை நீங்கள் கோனில் போட போகிறீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தோணும், ஜஸ்ட் லைன் தானே, இதை நான் ஈஸியாக போட்டுருவேன் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தோணும். ஆனால் அதுதான் கிடையாது. இப்போது லைன் தான் உள்ளதுலே கஷ்டமான ஒரு விஷயம். அதை நீங்கள் ஃப்ளூவன்சியாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மெஹந்தி டிசைனை ஈஸியாக போட முடியும். சரியா? இப்போது நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் லேர்ன் பண்ணக்கூடியது லாஸ்ட் கிளாஸ்லேயே சும்மா ஒரு லைட்டாக சொல்லி தந்தேன். சரி, நம்ம இப்போ இந்த கிளாஸுக்கானதை பார்க்கலாம். சரி, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு லைன் போட போகிறோம். இப்போ இந்த லைன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இப்போது உங்களுக்கு போடும்போது, இப்போ எனக்கு போடும்போது இப்படி வந்திருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கேப் வரும். அது தப்பு. நான் பாருங்கள், இப்போ நான் போடுறேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் போடும்போது என்ன எவ்வளோ கேப் விட்டு விட்டு வருது பார்த்தீங்களா? இப்படி போடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒருத்தங்க கையில் நீங்கள் இதை போடும்போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஸ்டார்டிங்கில், இப்போ நான் சொன்னேன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக போடலான்னு தோணும். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் முடியும். இப்போது நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, தெரியுதா? கட் ஆகாமல் பேஸ்ட் வருது பார்த்தீங்களா? இப்படி தான் வரணும். எல்லாமே நம்ம இந்த பிளேஸில் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் தான். நான் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு நான் போடுறது? இது ரைட்டு, இது ரைட்டா? இல்லை, இது ராங். அப்போது நம்ம எல்லா டைப்லேருந்து நம்ம போட்டு பார்க்கணும். இப்போ ஸ்டார்டிங்கில் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ட்ரை பண்ண வந்துடும். ஓகேவா? இப்போது நம்ம எல்லா டைப்லேயுமே போட்டு லேர்ன் பண்ணணும். நீங்கள் ஒரு பேப்பரில் திரும்ப 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 போட்டு பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கட் ஆகாமல் வருதா அப்படின்னு. தெரியுதா எனக்கு எப்படி வருதுன்னு? தெரியுதா? இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போட்டு பார்க்கலாம். வருதா? உங்களுக்கு வந்துடும். ஸ்டார்டிங்கில் இப்படி கட்டாயி வரும். நான் தெரியுதா உங்களுக்கு? இப்படி கட்டாயி வரும். ஸ்டார்டிங்லே நான் இவ்வளோ ஃப்ளூவன்ஸி அப்படி வராது. நீங்கள் இப்படி போடும்போதே உங்களுக்கு கட்டாயி வரும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்துடும். எல்லா டைப்லேயுமே என்ன பாருங்கள், இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக எடுக்கலாம். இப்போ நம்ம அப்படி இந்த மாதிரி கர்வ் அந்த மாதிரியும் போடலாம். எல்லா டைப்லேயுமே நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் இந்த லைனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இந்த கிளாஸில் இருந்து தான் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரப்போகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பேப்பரில் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைன் பேப்பரில் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு லைன் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த லைன் பேப்பரில் நீங்கள் அதிலே லைன் கிடக்கும். இந்த மாதிரி லைன் பேப்பரில் ஒரு லைன் கிடக்கும்.
அந்த லைனில் அப்படியே நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போது உங்களுக்கு கட் ஆகாமல் ஃப்ளூவன்சியாக வருதா பார்த்தீங்களா? அந்த லைனில் அப்படி நீங்கள் போட்டு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு நான் போடுறது? நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது லைட்டாக அந்த டிப்பை மட்டும் லைட்டாக தொடச்சி யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கட் ஆகாமல் வரும். ஸ்டார்டிங்கில் கட்டாயி தான் வரும். அதை நினச்சி ஒரி பண்ணிக்கண்டாம். நீங்கள் போட 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 உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ளூவன்சியாக வந்துடும். தெரியுதா? அதே மாதிரி இனி உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் போடணுன்னா கூட நீங்கள் பேப்பரை திருப்பி வச்சு போடுங்க. தெரியுதா நான் போடுறது? இப்போ நீங்கள் நார்மலாக வந்து அந்த லைனை போடுறத விட இந்த லைன் போடும்போது கொஞ்சம் பெயினாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். அது போக போக பழகிடும். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு ஹோம்ஒர்க் தருவேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு பேப்பரில் சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு போட 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 உங்களுக்கு ஃப்ளூவன்சியாக வந்துடும். அழகாக நீங்கள் ட்ரை பண்ணி அதை வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து நம்ம டெலிகிராம் சொன்னோம்ல என்னுடைய ப்ரைவேட் சேட், அந்த சேட்டில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். அதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் உங்களை நான் ரீடூ பண்ண சொல்லுவேன். நீங்கள் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அன்னைக்குள்ள கிளாஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் டைப்ஸ் ஆஃப் லைன் வந்து கிளாஸ் எடுப்பேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த லைனை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் வரும். அதனால் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.